அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10-20 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க டிப்ளான் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பொடியான ரவை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட குண்டான ரவை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு தடவை 2-3 தடவை அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபைன் ஆகும் இல்லையா, அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை வருது. லைட்டாக செவந்திருக்கு. ரொம்பலாம் செவக்கல, லைட்டாக செவந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பால் சேர்க்க போகிறோம். இந்த பால் வந்து முதவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோமா, இதுக்கு 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போது 2வது கப் சேர்க்குறேன். மொத்தமாக 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். இந்த பால்லே ரவை வந்து நல்லா வெந்து வரணும். கட்டிங்க இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வரணும். நல்லா சேர்ந்து வர வர நமக்கு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும். எல்லாம் சேர்ந்து வந்துடும். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்குள்ள கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நல்லா பிசைய முடியும் நம்மளால். இது ஆறுற டைமில் நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு அதே கப்பில் தண்ணியும் எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் லாஸ்ட்டில் தான் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா 2 ஏலக்காவை இடித்து இப்போ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி பதம் எப்படி இருக்குன்னா, நம்ம குலாப் ஜாமுன்க்குலாம் எப்படி பதம் வைப்போம், லைட்டாக பிசுக்கு பதம் வந்தால் போதும் இல்லையா, அந்த பதம் வந்தாலே போதும் நமக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பிசுக்கு பதம் வந்துருச்சு, போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் மட்டும் நம்ம சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் தூள் சேர்க்குறேன், லாஸ்ட்டில் சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காவை சேர்க்குறதா தான் ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். இப்போ கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது. இந்த டைம்லேயே நமக்கு வந்து நம்ம செஞ்சுருந்த ரவை வந்து நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா நெய் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து உருக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். உருக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்கும். நல்லா பிசையணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா, நல்லா பிசையணும். நல்லா சாஃப்டாகிடணும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதுக்காக தான் நம்ம சொன்னோம் நல்லா பிசையணும். பிசையும் போது தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் குலாப் ஜாமுன். பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறது குலாப் ஜாமுன் தான், ரவை குலாப் ஜாமுன் தான். இந்த அளவுக்கு வரணும். குலாப் ஜாமுன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் ஷேப் எடுக்கிறேன்ல, அந்த ஷேப் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பொரிச்செடுக்கனாலும் பொரிச்செடுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். இப்போமே ரவுண்டு பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இது குலாப் ஜாமுன் சொல்லிடுவாங்க. இப்படி நம்ம விதவிதமாக ஷேப் பண்ணும் போது அது விதவிதமான ஸ்வீட்டு நம்மளால் சொல்ல முடியும். பார்த்தீங்களா, நான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். நான் பெருசாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கூட பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்குது. இதில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 5 பீஸ் இதில் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா உள்ள வரைக்கும் வேகணும். நம்ம பெருசாக தான் எடுத்திருக்கேன், அதனால் உள்ள வரைக்கும் வேகணும். அப்படின்னா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சிம் இந்த மாதிரி ரெண்டையும் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கலர் வந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். ஃபுல்லை வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு கலர் வந்துடும், உள்ளே வேகாது.
இப்போ 2 பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இது எடுத்துடலாம். எடுத்து உடனே பார்த்திங்கன்னா நம்ம சூடாக இருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் ஆறிச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இப்போ தான் செஞ்சோம் சுகர் சிரப், அதனால் எனக்கு சூடாக தான் இருக்குது. நான் சேர்த்துக்கிறேன். இதோட சூட்லேயே சேர்க்கும் போது சுகர் சிரப் வந்து உள்ள வரைக்கும் நல்லா போகும், சீக்கிரமாக நமக்கு ஊறிடும். இது எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.